Yeah, hi friends. Very good evening. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ராபபிலிட்டி பார்ட் 2. ப்ராபபிலிட்டி வந்து நம்ம yesterday we had a session where நம்ம பேசிக்ஸ் பார்த்துருந்தோம் with formulas and few sample question and answer பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம we are going to go into detail. ஓகேவா, டீட்டெயில்டான கொஷின்ஸ் வந்து we will be solving. ஓகே, ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இந்த சீரிஸ் பாருங்கள், ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம் பேசிக்ஸு. ஓகே, பட் ப்ராபபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருந்தோம், ரேஷியோ ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ராபபிலிட்டின்றது ஒரு ரேஷியோ. அந்த ரேஷியோ பர்சன்டேஜை கூட மாற்றலாம். எப்படி இந்த ரேஷியோ வந்து நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வந்து. ஓகே, யூஸ்வலாக ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆஸ் ஃப்ரம் தீஸ் டாபிக்ஸ். இந்த 3 தான் வரும். இதுதான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரோலிங் அ டைஸ். ஒரு டைஸ் வந்து ரோல் பண்ணால் அதில் வந்து என்ன நம்பர் வரும், பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிக்கிங் அ கார்ட் ஃப்ரம் அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். ஓகே, ஸோ 52 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, சீட் ஆடுறோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இல்லாட்டி பிக்கிங் அ பால் ஃப்ரம் அ குரூப் ஆஃப் பால்ஸ். இதுதான் 3 டைப். ஓகே, ஸோ இதை வந்து எல்லாமே வந்து we are going to see with actual examples. ஓகே, இப்போ ரோலிங் அ டைஸ் இதுதான் இருக்கிறது ஈஸியஸ்ட் ப்ராபபிலிட்டி கொஷின்ஸ்னு சொல்லுவேன். அதில் கன்ஃபியூஷனே வராது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா. ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் ஆஃப் 9 ஃப்ரம் 2 throws ஆஃப் அ டைஸ். 2 throws டைஸ் நான் 2 தடவை த்ரோ பண்ணுறேன். ஒரு டைஸ் எப்படி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் மாதிரி இருக்குமா. ஓகே, ஒரு சைடு இது இருக்கும், இன்னும் சைடு 2 இருக்கும், 3 4 அந்த மாதிரி எல்லா சைடும் இருக்கும். ஸோ 6 ஃபேஸஸ் இருக்குது டைஸ்க்கு, 6 ஃபேஸ் இருக்குது. ஈச் ஃபேஸில் வந்து 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 6 இருக்கும். ஓகே, ஸோ நான் 2 தடவை த்ரோ பண்ணுறேன் டைஸை. ஸோ ஃபஸ்ட்டு டைஸ் இங்கே இருக்குது, செகண்ட் தடவை த்ரோ பண்ணுறப்ப இந்த டைஸு. ஸோ இந்த காம்பினேஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். எதர் 1,1 வரலாம், இல்லை 1,2 1,3 1,4. அதாவது ஃபர்ஸ்ட் டைஸ் எப்பவுமே 1 மட்டுமே வருது, செகண்ட் டைஸ் மட்டும் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டாக எப்படி பார்த்தீங்கன்னா இது ஒன்று 6 பாசிபிலிட்டி. அதே மாதிரி இல்லை 2ல் ஸ்டார்ட் ஆகலாம், செகண்ட் டைஸ் வந்து வேற ஆகலாம் 6. இது மாதிரி 6, இதுவும் 6 6 6, மொத்தமாக எவ்வளோ 6. 6 into 6 வந்து 36 பாசிபிள் டோட்டல் அவுட்கம்ஸ் இருக்கு. ஓகே, if 2 throws of 2 dice are thrown. ஓகே, ப்ராபபிலிட்டினா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, இங்கே ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னது, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபேவரபிளா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் ஆஃப் 9 அப்படின்றாங்க. அதாவது இந்த 2 டைஸும் வர நம்பரும் ஆட் பண்ணால் சம் 9 வரணுன்றாங்க. ஸோ இதில் வரும் 1 + 1 1 + 2 இதெல்லாம் சம் வருமா, 1 + 6 போட்டால் கூட 1 + 6 7 தான். ஸோ ஃபர்ஸ்ட்ல வராது, செகண்ட்லேயும் வராது, ஏன்னா மேக்ஸிமம் நம்பரே 2,6. 2,6 2 + 6 வந்து 8, அதையும் வராது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 + 6 வந்து 9 வருது, கரெக்டா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து 4,5 போட்டாலும் 9 வருது. அப்புறம் 5 + 4 9 வருது. இப்போ 6,3 6 + 3 9. ஸோ 4 அவுட்கம்ஸ் இருக்குது, கரெக்டாக. அதனால் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து எவ்வளோ நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 4, டோட்டல் வந்து 36. ஸோ ப்ராபபிலிட்டி என்னது, ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் which is 4 divided by total account which is what 36. ஓகே, பண்ணால் 1/9. இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, இட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சம் 9 from 2 throws of a dice. என்னடா அவன் ஃப்ராக்ஷனில் போட்டுறானேன்னு வந்து பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரேஷியோவும் பண்ணலாம். ரேஷியோவும் போட்டால் என்ன வரும், டிவைட் பண்ணலாமா. நான் 1/9 போடுறேன். 9 1s are 9 9 1s are 9. ஸோ பேசிக்காக வந்து 0.111 கிட்ட இருக்குது. இது நீங்கள் பர்சன்டேஜில் போனால் 11% சொல்லலாம். இதை மல்டிப்ளை பண்ணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணால்
இந்த ரேஷியோவை 100 மல்டிப்ளை பண்ணால் யூ வில் பி கெட்டிங் த பர்சன்டேஜ். ஸோ 11% தான் ப்ராபபிலிட்டி கெட்டிங் அ சம் ஆஃப் 9 ஃப்ரம் 2 த்ரோஸ் ஆஃப் அ டைஸ். ஓகே, சிம்பிளாக இருக்கா? ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் என்னன்னா, வி ஆல்சோ ஹாவ் அ வாட்ஸ்அப் குரூப். பிளேஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அகைன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆஸ்க் ஆல் யுவர் டவுட்ஸ் ஃபார் ஃப்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Again, dice-லே 2 dice are thrown simultaneously. What is the probability of getting two numbers whose product is even? நான் 2 dice போடுறேன். நம்ம முன்னாடியே பார்த்தால டோட்டல் அவுட்கம்ஸ் எவ்வளோ? 36. கரெக்டாக இது எல்லாத்தையும் கூட்டினா 36 வரும். 36 தான் வரும். ஆனால் ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? 2 numbers whose product is even. அதாவது இப்போ 1,1னா 1 into 1 அது வந்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஈவனாக வரணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவனாக வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் இப்போ நான் 1 into 2 போடுறேன், 1 into 1 போடுறேன். 1 into 2 வந்து 2, 1 into 1 1. இது வந்து ஆடு, இது வந்து ஈவன். ஏன் ஈவன் வருது? ஏன்னா ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 நம்ம மல்டிப்ளை பண்ணுற டிஜிட்டில் அட்லீஸ்ட் 1 ஷுட் பி ஈவன் நம்பர். அப்போ தான் வந்து ப்ராடக்ட்டும் ஈவனாக இருக்கும். இதுதான் சிம்பிள் ரூல். கரெக்டாக அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2ல் ஸ்டார்ட் ஆகிற ரோ எல்லாமே ஈவனாக தான் இருக்கும். கரெக்டாக ஏன்னா 1 ஈவன் இஸ் தேர். ஸோ 6 அவுட்கம்ஸ் இருக்கு. அதே மாதிரி 4ல் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ 6 அவுட்கம். 6ல் ஸ்டார்ட் ஆகுது 6 அவுட்கம். இது எல்லாமே வந்து டெஃபினட்டாக ப்ராடக்ட் வந்து ஈவன். 2 into 6 12 ஈவன், 2 into 5 10 ஈவன், 2 into 4 8 அதுவும் ஈவன். அது மாதிரி. ஓகே, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் 1 ஷுட் பை ஈவன் சொல்லிடணும். ஸோ ஈவனாக இருக்கணும். அப்போ தான் ப்ராடக்ட் இது. கரெக்டாக? ஸோ 1,2 வந்து ஈவன், 1 into 2 2. கரெக்டாக? அதே மாதிரி 1 into 4 வந்து ஈவன், 1 into 6 வந்து ஈவன், 1 into வந்து 5, 1 into 5 வந்து 5. தட் இஸ் ஆட். ஸோ எங்கெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் வருதோ ஸோ 3 அவுட்கம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து 3 அவுட்கம்ஸ் இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? 3,2, 3,4, 3,6. ஏன்னா அங்கெல்லாம் ஈவன் வருது. 2 4 6ல ஈவன் வருது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 3, 5,2, 5,4, 5,6. ஓகே, ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க. யூ வில் பி கெட்டிங் 27. ஓகே, 6 3s are 18. அதே மாதிரி 3 3s are 9. ஸோ 3 + 3 + 3 வந்து 9. ஸோ 9 + 18 வந்து 27. ஓகே, இது வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். நமக்கு வந்து 27 டைம்ஸ் வருது. ஸோ ப்ராபபிலிட்டி என்னது? 27 divided by favorable outcomes divided by total outcomes is 36. ஓகே, இது நீங்கள் இன்னும் ஃபர்தராக போட்டால் என்ன வரும்? 9 3s are 27, 9 4s are 36. That is 3/4. Probability is 3/4. Okay, the answer. Okay, doubts இருந்தா you can ask in comments. Okay, next வந்து we will be looking at picking a card from a pack of cards. Okay, from a pack of 52 cards, 2 cards are drawn together at random. What is the probability of both the cards being king? இப்போ வந்து இது கொஸ்டின் இப்போ புரியறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்ஸ்னா என்ன, இப்போ டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்கு. ஒரு சீட் ஆடுறாங்கன்னா அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் இருக்கு. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 4 சூட் இருக்குன்னு வாங்க. என்னது? ஸ்பேடு, ஹார்ட்டு, டைமண்டு, கிளப்ஸு. ஓகே, சரிங்க, நான் பென் கலர் மாற்றி பார்க்குறேன். ஓகே, ஸ்பேடு, ஹார்ட்ஸு, டைமண்ட்ஸு, கிளப்ஸு. அது வந்து இது வந்து 4 சூட் அப்படின்றாங்க. ஓகே, ஈச் சூட், இந்த 4 சூட்டில் ஈச் சூட் will have 13 கார்ட்ஸ். அது என்னது? ஏஸு 2 to 10 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஜாக்கு, குயினு, கிங்கு. ஓகே, நம்பர் கார்ட்ஸ் 2 to 10. ஃபேஸ் கார்ட்ஸ்னு ஒன்று, ஜாக், குயின், கிங்கு, ஏசஸ் வந்து 1 இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து ஸ்ப்ளிட்டு. அதில் வந்து ரெட்டு வந்து ஹார்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ், இது வந்து ரெட்டுன்றாங்க. ஓகே, எழுதிக்கலாம். அப்புறம் பிளாக் வந்து ஸ்பேடு, கிளப்பு, இது பிளாக் அப்படின்றாங்க. ஈவன் நம்பர் கார்ட்ஸ் இது, ஆட் நம்பர் கார்ட்ஸ் இது, ஜாக், கிங், குயின் 3 இருக்கு ஒரு சூட்ல. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க? ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ், இது மாத்திக்கலாம். ஃப்ரம் அ பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ், 2 கார்ட்ஸ் ஆர் ட்ரான் டுகெதர் அட் ரேண்டம். 52ல இருந்து 2 கார்டு நான் எடுக்கிறேன். ஓகே, இது ஏன் நான் C2 போறேன்னா காம்பினேஷன். ஓகே, இப்போ இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். பர்மிட்டேஷன்னா என்ன, காம்பினேஷன்னா.
பர்மிட்டேஷன் ஓகே அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ ரெண்டு ஓகே பஃபலோ இருக்கு. ஓகே அப்படின்னா லெட்ஸ் சே B1 B2. ஓகே, நான் ரெண்டு பஃபலோ எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் B1 B2 எடுக்கலாம், இல்ல B2 ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் B1 எடுக்கலாம். ஆர்டர் ஆர் தி அரேஞ்ச்மெண்ட் மேட்டர்ஸ். இது வந்து பர்மிட்டேஷன். இப்போ வந்து இஃப் தே ஆஸ்க் யூ இது எப்படி சூஸ் பண்ணுவீங்க கம்பைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரே வழி தான், B1 B2 ரெண்டுமே ஒன்று தான். B1 B2 போட்டாலும் ஒன்று தான், B2 B1 போட்டாலும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஆனால் அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச் பண்ணுறப்ப இட் வில் வேரி. ஓகேவா, B1 பின்னாடி போச்சுன்னா த டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் வேரிஸ். ஆனால் இதில் வந்து சூஸிங் ஆர் கம்பைனிங்னு சொல்லிக்கலாம். கம்பைனிங் இஸ் காம்பினேஷன் வேர் ஆர்டர் டசன்ட் மேட்டர். B1 B2 எனக்கு ஒன்று தான், B2 B1 ஒன்று தான். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் வே. ஆனால் அரேஞ்ச்மெண்ட் 2 ways. ஓகே, இப்போ நம்ம 52 கார்ட்ஸ் வந்து ரெண்டு எடுக்கிறோம் அப்படின்னா கார்டு வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் டசன்ட் மேட்டர். அரேஞ்ச்மெண்ட் டசன்ட் ரியலி மேட்டர். எனக்கு ரெண்டு கார்டு எடுத்தா போதும். அப்போ என்னது காம்பினேஷன். ஓகே, இதுதான் சின்ன ப்ரெஷர். உங்களுக்கு இது ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்கு, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பர்மிட்டேஷன் காம்பினேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க பர்மிட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸு. இப்போ வந்து இது இந்த டாபிக் வந்து பர்மிட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட் பற்றி கிடையாது. ஸோ அதனால வந்து இதோட நான் நிறுத்திக்கிட்டு நம்ம வந்து சம்முக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது? டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 52C2 டோட்டல் டீன்னு போட்டுக்கணும். டோட்டல் 52 வந்து ரெண்டு கார்டு எடுக்க போகிறேன். ஓகே, காம்பினேஷன் ஃபார்முலா என்னது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டூ r ஃபேக்டோரியல். இது வந்து 52 வந்து n, 2 வந்து r. ஸோ வந்து 52 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 52 மைனஸ் 2 50 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 52 இன்டூ 51 divided by 50 ஃபேக்டோரியல். இங்கேயும் 50 ஃபேக்டோரியல் வருது. ஓகே, கேன்சல் பண்ணிக்கலாம். இன்டூ 2, ஸோ 2 26. ஸோ டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. 26 இன்ட்டு 51 வச்சுக்கோங்க. நம்ம அப்புறமா சால்வ் பண்ணலாம் இது ஈஸியாக. இப்போ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் த கார்ட்ஸ் பீங் கிங்ஸ். ஓகே, இப்போ மொத்தமாக எவ்வளோ கிங் இருக்கு? ஈச் சூட்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஈச் சூட்டில் ஒரு கிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 4 சூட் இருக்கு. ஸோ 4 கிங்ஸ் இருக்கு டோட்டலாக. இதில் வந்து ஐ ஹேவ் டு சூஸ் 2. அப்போ தான் வந்து ஃபேவரபிள் அவுட்கம். இதான் என்னோட ஃபேவரபிள் அவுட்கம். இது எவ்வளோ மெத்தட் இருக்கு, இது எவ்வளோ வேஸ் இருக்கு? இது வந்து காம்பினேஷன் ஃபார்முலா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும். 2 ஃபேக்டர் வந்து 2 தான். ஸோ 2 2s are 4, 2 3s are 6 டோட்டல். இதுதான் ஃபேவரபிள் அவுட்கம் எஃப். இப்போ ப்ராபபிலிட்டி என்னது? ஃபேவரபிள் அவுட்கம் which is 6 divided by total outcome which is 26 into 51. ஓகே, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1/221 வரும். ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருந்தால் திஸ் யூ நீட் டு நோ. இது தெரியல, இந்த சீட்டை டிஃபரன்சியேஷன் தெரியல அப்படின்னா உங்களால் சால்வே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் இதை மக்கப் பண்ணிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கார்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். A card is drawn from a pack of 52 cards. The probability of getting a queen of club or a king of heart is. டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது? 52லேருந்து நான் ஒரு கார்டு எடுக்கிறேன். ஓகேவா, 52 C1 காம்பினேஷன். ஆனால் அதுக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. 52லேருந்து நான் ஒரு கார்டு எடுக்கணும்னா எத்தனை கார்டு எடுக்கலாம்? மொத்தமாக 52 கார்ட்ஸ். அப்போ டோட்டலே 52 அவுட்கம்ஸ் தான். பட் இதை நான் ஃபார்முலாவில் சொல்கிறேன். 52 இன்ட்டு 51 ஃபேக்டோரியல்னு போட்டுக்கோங்க. ஓகே, பாட்டம்ல வந்து 1 ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டர் இன்ட்டு 52 மைனஸ் 1 இஸ் 51 ஃபேக்டோரியல். இது கேன்சல் ஆகிடும். 1 ஃபேக்டோரியல் 1 தான். ஸோ ஜஸ்ட் 52. ஓகே, ஸோ டோட்டல் அவுட்கம் வந்து 52. த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ குவீன் ஆஃப் கிளப் ஆர் அ கிங் ஆஃப் ஹார்ட் இஸ். கொஞ்சம் மேலே போய்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவீன் ஆஃப் கிளப் அப்படின்னு பார்த்துக்கணும். கிளப் என்னது? மொத்தமாக இங்கே வந்து 13 கிளப்ஸ் இருக்கும் ஈச் சூட்டா.
அதில் வந்து குயின் எவ்வளோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இங்கே பாருங்க, ஃபேஸ் கார்டு ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்று தான் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் பாசிபிலிட்டி. அதே மாதிரி கிங் ஆஃப் ஹார்ட். கிங் ஆஃப் ஹார்ட் என்ன எங்கே இருக்குது? ஹார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் வந்து 13 இருக்கு. ஆனால் அதில் வந்து எவ்வளோ கிங் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுவும் ஒன்று தான். கிங் ஆஃப் ஹார்ட்டும் ஒன்று தான். என்ன சொல்கிறாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின் ஆஃப் கிளப் ஆர், ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி, ஆர் கிங் ஆஃப் ஹார்ட். இது இல்லாட்டி இது. ஃபர்ஸ்ட் இது வரதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாமா? நான் ஒரு கார்டு எடுக்கிறேன், அதுக்கு வந்து ஃபேவரபிள் அவுட்கம் வந்து குயின் ஆஃப் கிளப்னா 1 வந்து அவுட்கம் டிவைட் பை 52 கார்ட்ஸ். கரெக்டா? இது ஒன்று. இல்லாட்டி ஆர்ன்னு வந்தாலே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆண்டுன்னு வந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஆர்ன்னு வந்தால் ஆட் பண்ணிக்கணும். ஆர் கிங் ஆஃப் ஹார்ட், அது எவ்வளோ பாசிபிள் அவுட்கம்? ஃபேவரபிள் அவுட்கம் 1 டிவைட் பை 52 டோட்டலாக. 1 plus 1 by 52 is 2 by 52, which is equal to 1 by 26. ஓகே, இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அது வந்து தேர்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ், பிக்கிங் அ பால் ஃப்ரம் அ குரூப் ஆஃப் பால்ஸ். ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? பேக் கண்டெய்ன்ஸ் 4 ஒயிட் 5 ரெட் 6 ப்ளூ பால்ஸ். மொத்தமாக எவ்வளோ? 15 இருக்கா? 6 + 5 11 11 + 15 பால்ஸ் இருக்கு. ஓகே, அது வந்து என்ன சொல்கிறாங்க? 3 balls are drawn at random from the back. ஓகே, அப்போ டோட்டல் அவுட்கம்ஸ் என்னது? 15C3. கரெக்டாக? டோட்டல் அவுட்கம்ஸ் கரெக்டாக. நான் 15 3 பால்ஸ் நீ எப்படி வேணால் எடுப்பேன். அரேஞ்ச்மெண்ட் மேட்டர் இல்லை, பட் காம்பினேஷன் மேட்டர்ஸ். எப்படி கம்பைன் பண்ணி எடுக்குன்றது 15C3 ஃபார்முலா போட்டால் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஆல் ஆஃப் தம் ஆர் ரெட்? ஓகே, ஃபேவரபிள் அவுட்கம் என்னது? 3 பால் எடுக்கிறாங்க, அது எல்லாமே ரெட்டு. இப்போ ரெட் எவ்வளோ இருக்குது? 5. 5லேருந்து 3 செலக்ட் பண்ணும், அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம். கரெக்டா? இது வந்து நம்ம சால்வ் பண்ணோமா? 15C3 15 into 14 into 13 into 12 factorial அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 15 - 3 is 12 factorial at the bottom. ஸோ இது கேன்சல் ஆகிடும். into r factorial 3 into 2 factorial. அதாவது 3 factorial தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகே, 3 கேன்சல் ஆகிடும். 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 7s are 14. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் அவுட்கம் எவ்வளோ வருது? 5 into 7 into 13. ஓகே, இது சாரி 13, நான் கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து 15 into 7 into 13. ஓகே, 6 இருக்கா? 2 கேன்சல் பண்ணிட்டு, ஓகே, இது வந்து நம்ம கொஞ்சம் ரீசால்வ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். வந்து 15 factorial divided by n minus r வந்து 12 factorial into 3 factorial. ஓகே, அது எப்படி எழுதலாம்? 15 into 14 into 13 into 12 factorial divided by 12 factorial into 3 factor 3 into 2 6. இது 12 கேன்சல் ஆகிடும். ஓகே, 3 2s are 6, 3 5s are 15. ஓகே, next 2 7s are 15, 2 7s are 14. ஓகே, ஸோ மேலே 5 into 7 into 13. டோட்டல் பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 5 into 7 into 13. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது சால்வ் பண்ணிக்கலாம். 5C3 which is what 5 factorial by 3 factorial into 5 minus 3 is 2 factorial. 5 into 4 into 3 factorial divided by 3 factorial into 2 factorial. 3 factorial cancel ஆகிடும். 2 2s are 4, 10. ஓகே, இதுதான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இப்போ வந்து ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? ஃபேவரபிள் அவுட்கம் 10 டிவைட் பை இது போட்டுக்கோங்க, 5 into 7 into 13. 5 2s are 10. ஓகே, ஸோ 2 டிவைட் பை 7 into 13 வந்து 91. ஸோ 2 by 91, இதுதான் ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராபபிலிட்டி தட் ஆல் ஆஃப் தம் ஆர் ரெட். ஓகே, ஓகே, அவ்வளோதான். நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் பார்த்துட்டோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே, புரிஞ்சு படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ யூல் பி ஏபிள் டு கிராக் எனி ப்ராபபிலிட்டி பேஸ் கொஷின். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைனர் சீரிஸ் வந்து நாங்கள் மண்டே டு தேர்ஸ்டே, ஓகே, எவ்ரிடே வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம்.
இந்தியா ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ லைவ் ஆகும் அரௌண்ட் 1:30 PM. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஆப்டிடியூட் டாபிக் வேணும், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஒரு எக்ஸ்பிளைனர் சீரீஸோட புதுசாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.